வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாநகராசிரியர் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அகமதிப்பெண் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வை ரத்து செஞ்சுட்டாங்க இந்த கல்வியாண்டிலிருந்து. இப்போ மறுபடியும் ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அகமதிப்பெண், அதாவது இன்டர்னல் மார்க், இப்போ சயின்ஸுக்கு 25 மார்க் கொடுக்குறாங்களே, அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷு, சோஷியல் சயின்ஸு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இது தொடர்பாக தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வைத்த கோரிக்கை. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அகமதிப்பெண் வழங்க தமிழ்நாடு தமிழ் ஆசிரியர்கள் சங்கம் கோரிக்கை. அரசு பொதுத் தேர்வு எழுதும் +2 மாணவர்களுக்கு அகமதிப்பெண் வழங்குவது போல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அகமதிப்பெண் 10 மதிப்பெண் வழங்க வேண்டும். இதனால் கிராமப்புற மாணவர்கள் கல்வியில் சமநிலையடைந்து இடைநிற்றல் குறைந்து உயர்கல்வியை கற்க வழிவகுக்கும் என்பதால் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து தமிழ்நாடு தமிழாசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் இளங்கோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அருள்மிகு பொய்யாமொழி அவர்களுக்கு இந்த கோரிக்கை மனு அனுப்பியிருக்காங்க. அரசு பொதுத் தேர்வு எழுதும் +2 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும். இதில் +2 மாணவர்களுக்கு அகமதிப்பெண்ணாக 10 மதிப்பெண் வழங்குவது நடைமுறையில் உள்ளது. +2 மாணவர்களுக்கு அறிவியல் பாடத்தில் அகமதிப்பெண் 10ம் செய்முறையில் 20ம் ஆக மொத்தம் 30 மதிப்பெண், 70 மதிப்பெண்கள் வினாத்தாள் மூலம் தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட பிற பாடங்களுக்கு 10 அகமதிப்பெண் வழங்கப்படுகிறது. 90 மதிப்பெண்களுக்கு வினாத்தாள் கேட்கப்படுகிறது. அதே போல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது அறிவியல் பாடத்திற்கு செய்முறை தேர்வு 25 மதிப்பெண்களும் செய்முறை தேர்வு நடத்தி மதிப்பெண் வழங்கப்படுகிறது. 100 மதிப்பெண்கள் மீதமுள்ள 75 மதிப்பெண்களுக்கு வினாத்தாள் மூலம் தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், சோஷியல் சயின்ஸ் பாடங்களுக்கும் அகமதிப்பெண்ணாக 10 மதிப்பெண் வழங்கி மீதமுள்ள 90 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்த வேண்டும். இதன் மூலம் கிராமப்புற மாணவர்கள் கல்வியில் சமநிலை அடைந்து இடைநிற்றல் குறைந்து உயர்கல்வியில் பெற வழிவகுக்கும். எனவே +2 மாணவர்கள் அகமதிப்பெண் 10 வழங்குவது போல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அறிவியல் பாடம் தவிர 4 பாடங்களுக்கும் அகமதிப்பெண் வழங்கும் முறையினை பள்ளி கல்வித்துறை இந்த கல்வியாண்டில் இருந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோரிக்கை பரிசீலிக்கப்படுதான்னு தெரியல, இருந்தாலும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வேலை வரதுனால கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்வில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறேன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த மாற்றங்களில் கண்டிப்பாக இந்த அகமதிப்பீடு வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ சடனாக +1க்கான பப்ளிக் எக்ஸாம் எப்படி கேன்சல் பண்ணாங்களோ அதே மாதிரி 10த்துக்குமே பார்த்தோன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்டர்னல் மார்க்குக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு விரைவில் தெரிய வரும். அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்டர்னல் மார்க் இருந்துச்சுன்னா 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபெயிலியர் பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் ஆகும், குறையும். எல்லோரும் பாஸ் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.